ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்யலஹரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்லோகம் 9. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். மந்திரம் யம் 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 சாத்யம் ஆம் ரோம். தேவியின் வடிவம் சிவ சக்தி ஐக்கிய பராசக்தி ரூபம். ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பூஜை விதிமுறை. தங்க தகட்டில் யந்திரம் வரைந்து கஸ்தூரியை குழைத்து பூசுக. கஸ்தூரி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது இல்லை என்றால் சந்தனம் குழைத்து பூசலாம். தினமும் 1008 முறைகள் 45 தினங்கள் ஜபிக்க வேண்டும். வடகிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஜபிக்க வேண்டும். யந்திரத்தை வெள்ளி தாம்பாளத்திலோ பலகையிலோ வரைந்து வைத்து கொள்ளலாம். வெள்ளை மலர்களால் லலிதா திரிசதி அர்ச்சனை. நிவேதனம் அன்னம் நெய் கலந்தது, பால் பாயசம், தேங்காய் தாம்பூலம், தேன். பயன்கள்: நெடுநாளாக வெளியூர் சென்றவர் திரும்புவர். பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தலாம். ரொம்ப நாளாக வெளிநாட்டுலையோ வெளியூர்லையோ டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம வேலை ஸ்டக்காகி நின்னாலோ அல்லது வேறு ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமாக நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விரும்புகிற இடத்துல இருக்க முடியாமல் போனாலோ இந்த ஸ்லோகத்தை ஜபிக்கலாம். ஸ்லோகம். மஹீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதம் ஆகாஷமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே. ஸ்லோகத்தின் அர்த்தம். மூலாதாரே மஹிம். மூலாதாரத்தில் பூமியையும் மணிபூரகேகம் அபி மணிபூரகத்தில் ஜலத்தையும் ஸ்வாதிஷ்டானே ஸ்திதம் ஹுதவகம் ஸ்வாதிஷ்டானத்திலுள்ள அக்னியையும் ஹிருதி மருதம் ஹிருதயத்தில் அநாஹதத்தில் வாயுவையும் உபரி ஆகாசம் அதன்மேல் விசுத்தியில் ஆகாசத்தையும் ப்ரூமத்யே மனஹா அபி புருவ நடுவில் அதாவது ஆக்ஞா சக்கரத்தின் மத்தியில் மனத்தையும் என சகலமபி குலபதம் பித்வா எல்லா குல மார்க்கத்தையும் துளைத்து கொண்டு சஹஸ்ராரே பத்மே 1000 இதழ்கள் கொண்ட தாமரையில் பத்யா சக கணவருடன் ரகசி தனிமையில் விஹரசே விளையாடுகிறாய். தாயே ஜெகன்மாதா, மூலாதாரத்தில் இருக்கும் பூமி தத்துவத்தையும் மணிபூரகத்திலுள்ள ஜல தத்துவத்தையும் சுவாதிஷ்டானத்திலுள்ள அக்னி தத்துவத்தையும் ஹிருதயாகாசத்தில் அமைந்த அநாகத சக்கரத்தில் உள்ள வாயு தத்துவத்தையும் விசுத்தி சக்கரத்தில் உள்ள ஆகாச தத்துவத்தையும் புருவங்களிடையே ஆக்ஞா சக்கரத்தில் உள்ள மனஸ் தத்துவத்தையும் பிளந்து கொண்டு போய் மேலே 1000 தலமுள்ள சகஸ்ராரம் எனும் தாமரை மலரில் நீ உன் கணவனான பரமசிவனோடு களிப்புற்றிருக்கிறாய். சிவ சக்தி ஐக்கிய தத்துவம் இது. அதாவது மாயையான சக்தி அனைத்து சக்கரங்களிலும் ஊர்ந்து சென்று சகஸ்ராரத்தில் நிலை நிறுத்திய பின்புதான் மாயையிலிருந்து ஒரு ஜீவன் விடுபடுகிறான்.